வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம். அன்பர்களுடைய அனைத்து பிரார்த்தனைகளும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன். நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைகூடும். இனிய அன்னையை, விஸ்வ பிராண சக்தியிலிருந்து நாம் சக்தியை எடுத்துக்கொள்வது எப்படி? அதை பல வழிகளை செய்யலாம் என்று சாதகர் கேள்விக்கு ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க. முதலாவது, அப்படி ஒரு சக்தி இருக்கிறது, அதனுடன் தொடர்பு வைத்து கொள்ள முடியும் என்பது உனக்கு தெரிய வேண்டும். இரண்டாவதாக, அந்த தொடர்பை உண்டாக்கி கொள்ள நீ முயல வேண்டும். எங்கும் எல்லாவற்றிலும் எல்லா மனிதர்களிடத்தும் எல்லா சூழ்நிலைகளிலும் அது சூழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றது என்பதை உணர முயல வேண்டும். உதாரணமாக, நாட்டுப்புறத்தில் மரங்கள் மத்தியில் இருக்கும் போதே இயற்கை முழுவதும் மரங்களிலும் மற்ற பொருட்களிலும் இச்சக்தி ஓடிக்கொண்டிருப்பதை பார்க்கும் அனுபவத்தை பெற வேண்டும். பிறகு அதனுடன் தொடர்பு கொள்ள வேண்டும். அதனுடன் நெருங்கி இருப்பதாக உணர வேண்டும். இன்னொரு தடவை நீ அதனுடன் காரியம் செய்ய வேண்டியதிருக்கும் போதெல்லாம் முன் பெற்ற அனுபவத்தை நினைவிற்கொண்டு வந்து அதனுடன் தொடர்பு கொள்ள முயல வேண்டும். சில இயக்கங்கள் மூலம், சில சைகைகள் மூலம், சில செயல்கள் மூலம் விஸ்வ பிராண சக்தியுடன் அதிக நெருக்கமாக தொடர்பு கொள்ள முடிகிறது என்பதை கண்டுபிடிக்கின்றார்கள். நடக்கும்போது சைகை செய்து கொண்டு போகிறவர்களை பார்க்கின்றோம். இந்த சைகை தாங்கள் அதனுடன் தொடர்பு கொண்டிருப்பதாக அவர்களை உணர செய்கின்றது. குழந்தைகள் தங்களை மறந்து விளையாட்டுகளில் ஈடுபடும் போது, ஓடும் போதும் குதிக்கும் போதும் கூச்சல் போடுகின்றன. இயல்பாக செய்கின்றார்கள். அவர்கள் தங்கள் சக்தியை எல்லாம் இப்படி செலவிடும் போது அவர்கள் முற்றிலும் தங்களை மறந்து விடுகின்றார்கள். விளையாடுவதில், இயங்குவதில், ஓடுவதில் உண்டாகும் களிப்பில் அவர்கள் இந்த விஸ்வ பிராண சக்தியுடன் தொடர்பு கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு அது தெரியாதே. ஆனால் அவர்கள் விஸ்வ பிராண சக்தியுடைய தொடர்போடு தங்களுடைய பிராண சக்தியை செலவிடுவதால் அவர்களால் உண்மையிலேயே அதிக களைப்படையாமல் வெகு நேரம் ஓடி ஆட முடிகின்றது. காலமெல்லாம் பெரு நகரங்களிலே வாழ்ந்த இளைஞர்களை பார்த்திருக்கின்றேன். நகரங்களில் சிறு அறைகளில் எல்லோரும் அடைப்பட்டு கிடக்கும் வாழ்க்கை வாழ்ந்த இளைஞர்களை இந்த இளைஞர்கள் தங்களுடைய விடுமுறை நாட்களில் நாட்டுப்புறங்களில் கழிக்க தென் பிரான்சுக்கு வந்திருக்கின்றார்கள். அங்கு வெயில் கடுமையாக இருக்கும். அவர்கள் நாட்டுப்புறத்தை சுற்றி வந்த போது முதல் சில நாட்கள் அவர்களுக்கு பயங்கரமான தலைவலி வந்தது. வெளியில் மிகவும் சங்கடப்பட்டார்கள். திடீரென்று அவர்களுக்கு ஒரு யோசனை தோன்றிட்டு, நாம் சூரியனுடன் நட்பு கொண்டுதான் அது நமக்கு தீங்கி செய்யாது என்று. ஆகவே அவர்கள் சூரியனுடன் நட்பு கொள்ளவும் அதன் மீது நம்பிக்கை வைக்கவும் உள்ளுர முயல்கின்றார்கள். வெளியே வெயில் வரும்போது, ஓ அப்பா, வெயில் கொளுத்துகிறதே என்று கூனி குறுகி போகாமல், சூரியனிடம் எவ்வளவு சக்தி, எவ்வளவு களிப்பு, எவ்வளவு அன்பு உள்ளது என்று அவர்கள் சொன்னார்களாம். அவர்கள் இப்படி தங்களை சூரியனுக்கு திறந்தார்கள். அதன் பின் அவர்கள் வெயிலினால் கஷ்டப்படவில்லை என்பது மட்டுமல்ல, அவர்கள் ஒரு புதிய பலத்தை உணர்ந்தார்கள். வெயில் கடுமையாக தான் இருக்கின்றது என்று சொன்னவர்களிடமெல்லாம் இவர்கள், நாங்கள் செய்ததைப் போல செய்யுங்கள், வெயில் எவ்வளவு நன்றாக இருக்கிறது என்பதை காண்பீர்கள் என்று சொல்லி கொண்டிருந்தார்களாம். தலைக்கு எந்த பாதுகாப்பும் இன்றி முழு வெயிலின் பல மணி நேரம் எவ்வித கஷ்டமும் இல்லாமல் அவர்களால் இருக்க முடிந்தது. இதுவும் விஸ்வ பிராண சக்தி விஷயம் போன்றதே. ஆம், இதுவும் அதே போலதான். அவர்கள் சூரியனிடம் உள்ள விஸ்வ பிராண சக்தியோடு தங்களை இணைத்து கொண்டார்கள். அந்த சக்தி பெற்றார்கள். அது சங்கடமாக இருந்தவற்றையெல்லாம் நீக்கிவிட்டது. நாட்டுப்புறத்தில் இருக்கும் பொழுது, மரங்களின் அடியில் நடக்கும் போதும், வானத்துக்கு மரங்களும் பூக்களும் கிளைகளையும் எல்லா மூலிகைகளிலும் மிக நெருக்கமாகி விடுகின்றார்கள். இவற்றுடன் எல்லாம் உனக்கு ஆழ்ந்த நட்பு ஏற்படும் பொழுது நல்ல காற்று, எல்லா செடிகளில்
நறுமணங்கள் ஏந்தி வரும் காற்றை சுவாசிக்கும் போது நீ உன்னை திறக்கின்றாய். திறப்பதன் மூலம் விஸ்வ சக்திகளுடன் உறவு கலக்கின்றாள். எல்லா விஷயங்களும் இப்படிதான் என்று ஸ்ரீ அன்னை சொல்றாங்க. அற்புதமான பதிவுங்க. மதர் சொல்றாங்க, மரம் செடி கொடி இதெல்லாம் இருக்குது, அதனிடம் நம்ம அன்பு செலுத்த வேண்டும் என்று சொல்றாங்க. எப்படி சூரியனுடைய வெயில் பட்டா நல்லா இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா, மரத்துக்கிட்ட போயோ உன்னுடைய நிழல் எனக்கு பட்டா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு ஒரு அன்பா அதுகிட்ட சொல்லணும். செடிக்கிட்ட போய் எனக்கு பூக்கள் நிறைய தான், நான் உனக்கு உரம் தருகிறேன், எப்பவுமே நன்றி உள்ளவனாக இருப்பேன் என்று நம்ம செடிக்கிட்ட நம்ம பேசினோம்னா நிறைய பூக்களை கொடுப்பதாக ஸ்ரீ அன்னை சொல்லுவாங்க. எல்லாம் உயிர்களிடம் மட்டும் இல்லை, திட பொருட்களின் மீதும் அன்பு செலுத்த வேண்டும். கதவை டமார்னு மூடுவோம், ஜன்னலை டமார்னு சாத்துவாங்க. அந்த இதெல்லாம் செய்யக்கூடாது. அதையும் தட்டி கொடுத்து நம் மெல்ல மூடி திறக்க வேண்டும். அப்பொழுது நம் சொல்வதற்கேற்ற மாதிரி, நம் விருப்பத்துக்கேற்ற மாதிரி நம்மால் செயல்படுத்த முடியும். கதவு ஜன்னலை நம்ம டக்கு டக்குன்னு அடிக்கும்போது கதவு என்னடா நம்மளை இப்படி அடிக்கிறாங்க அப்படி என்று அதில் ரிப்பேர், அதாவது கீச்சுன்னு சவுண்டு கேட்க ஆரம்பிக்கும். அதே தான் மதர் சொல்கிறாங்க. எந்த திடப்பொருளாக இருந்தாலும் சரி, உயிர் உள்ள பொருளாக இருந்தாலும் சரி, அனைத்திற்கும் அன்பு செலுத்தினால் அது நம் பேச்சை கேட்கும் என்று. இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த ஒரு ஆன்மீக தகவல், இதை விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம்.